ஒரு சாதாரண ஒரு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸை வச்சு நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். இந்த லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல என்னென்னு கேட்டிங்கன்னா பேக் சைடு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மாடல். ஆனால் இப்போ இது வந்து சின்ன நமக்கு வந்து சாதாரணமாக இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கழுத்து இருக்கிறப்ப நமக்கு இந்த கரெக்டான ரெடி அளவு ஷோல்டர் நமக்கு தேவைப்படாது. ஆனால் இப்போ நம்ம வெட்ட போகிற ப்ளவுஸ்க்கு வந்து ரெடி அளவு ஷோல்டர் வேணும். ஆனால் அவங்க ஷோல்டர் அளவு கொடுக்கலை. இப்போ நம்ம இதுலேருந்து நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி கணக்கு போடுறோம் அப்படிங்கிறது இதை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங்கை வந்து ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்துக்காங்க. கிளாத்தோட இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு கோடு போட்டுக்கலாம். ப்ளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்காங்க. பதிமூணு கால் இருக்கு. தண்ணியில் போட்டனால சுருங்கி இருக்கும். 13.5 வச்சுக்காங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு கழுத்தோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா 5.25 இருக்கு. அந்த 5.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் போல தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிற மெத்தடு தான். நமக்கு பாடி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு ப்ளவுஸை வச்சு தான் எப்போதுமே ப்ளவுஸ் வெட்டுவோம். இப்போ இதுக்கும் அப்படி தான் வெட்ட போகிறோம். இந்த ப்ளவுஸோட இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா 30. அந்த 30ல் 4ல் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்கனாக்கா 30ல் பாதி 15, 15ல் பாதி 7.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஒரு எக்ஸஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3.25 வச்சுக்காங்க. மொத்தத்துக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 10.25 ஒரு புள்ளி இருக்குது. அதை அப்படியே மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கமாக ஒரு 1.5க்கு மார்க் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 9.5 வருது. இப்போ நமக்கு வந்து பாடி ப்ளவுஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 எங்களுக்கு 38. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அது 38ங்கிறப்ப 4 இன்ச்சு மைனஸ் பண்ண சொல்லி. அப்போ 4 இன்ச்சு மைனஸ் பண்ணலாம்னு சொன்னாக்கா 34 தான். அப்போ நமக்கு 34 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம சாதாரணமாக எப்படி கணக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 34 4ல் ஒரு பங்கு 8.5. 8.5னாக்கா அடுத்த ஸ்தானத்துக்கு வச்சுக்காங்க. 9, 9ல் பாதி 4.5. 4.5னா அடுத்த ஸ்தானம் வச்சுக்காங்க. 5, 5 1 6 வைப்போம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 1.25 இன்ச்சு சேர்த்துக்காங்க. 7.25 இன்ச்சு வச்சுக்காங்க. அதாவது நமக்கு ஃபுல்லாக ஷோல்டரோட வேணுங்கிறதுக்காக. இந்த 13.5லேருந்து நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா 8.25 வைப்போம் இல்லையா, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்காங்க. 7.25 இன்ச்சு வச்சுக்காங்க. இப்போ நமக்கு கழுத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு பாடி ப்ளவுஸுங்கிறப்ப நமக்கு ஒரு 3 இன்ச்சு கழுத்தோட அகலம் வைக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. இந்த மாடல் தான் நம்ம தைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இருந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நமக்கு இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க. இதுதான் நமக்கு அளவு. இவ்வளோதான். இது வந்து எப்படி நம்ம தைக்கணுங்கிறத வந்து நான் ப்ளவுஸ் இது ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாடலை நாங்கள் கட்டிங்க்கு போவோம். இப்போ நம்ம வெட்டிடலாமா?
பாட்டில்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ வெட்ட வேணாம், ஏன்னா நம்ம தைக்கிறப்ப தான் அதை வெட்டிக்கலாம். இப்போ நமக்கு ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 34ங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 7.5 7.25 இருந்தாலே போதுமானது தான். பாருங்கள் 7.5 இருக்குது. ஓகே, உங்கள் கையில் வந்து 10 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து கை சின்ன கை தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கா கையில் வந்து 10 இன்ச்சு கேட்டிருக்காங்க. கை லூஸ் வந்து 10.5 இன்ச்சு. நமக்கு 10 இன்ச்சுங்கிறப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1 இன்ச்சு சேர்த்து கை நீளத்தை மொத்தமாக 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே 6 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 7 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னு சொன்னாக்கா இந்த நம்ம ஆம்கோல் இறக்கம் வந்து ஒரு 3.5 வச்சுக்காங்க. 10.5 இன்ச்சுங்கிறப்போ ஒரு 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அங்கிட்ட ஒரு உள் துணியாக ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நமக்கு ஆம்கோல் கிராஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த 7.5 அப்படியே கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கையை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிவிட்டு கவுர்த்து கட்டிக்காங்க. கை வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஃப்ரண்ட்டு. இவங்க கிராஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அளவுக்கு நமக்கு எப்போதும் போல தான் எந்த ப்ளவுஸ் வெட்டினாலுமே சைடு வந்து ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக ரெட்டான ரெடி அளவுக்கு ஒரு கோல் போட்டுக்கலாம். கிராஸ் உயரம் நம்ம எப்பயும் சொல்கிறது தான், அதே 13 போதுமானது. இந்த கிராஸ் மேலே 2 பக்கத்துக்கும் ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்காங்க. இங்கே நம்ம பாருங்கள் கழுத்தோட அகலையோட 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அதில் 1 இன்ச்சு சேர்த்து நமக்கு 4 இன்ச்சாக வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்காங்க. இவ்வளோ தான். கிராஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கழுத்தோட உயரத்துக்கு இதோட ஒரு 4 இன்ச்சு தள்ளிக்காங்க ஃப்ரண்டில். ஓகே, உங்களுக்கு கழுத்து இறக்கத்தை பார்த்திங்கனாக்கா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எப்போதும் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிக்காங்க நேரம். அவ்வளோதான். அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து கவர் தட்டு கண்டிப்பாகவே வேணும். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் மாதிரி தான் இந்த 3 இன்ச்சு டாட்டு பிடிச்சா போதுமானது.
ஷீட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னடா அது டாட் எந்த அளவுக்கு பிடிக்கிறது என்னன்னு தெரியலன்னு. இவ்வளோதான் ஃப்ரெண்டு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்டி வெட்டிக்கலாம். பாருங்க, நமக்கு ப்ளவுஸ் வெட்டியாச்சு. நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பட்டி வெட்டணும். பட்டி எப்போதும் வெட்டுற மெத்தேடு தான். நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் மாறினாலும் பட்டி வேறு மாதிரி பண்ணிக்கிறதுனா பாருங்க, இது சென்டர் டாட்டு, சைடு டாட்டு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ நமக்கு பட்டியோட நீளம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள். 2.25 2.25 இங்கே வச்சுக்கிட்டிங்கனாக்கா 9 இன்ச்சு வருது. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுருக்காங்க. 9.25 வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருக்காங்க. சைடு பாருங்கள் 2.25 இருக்குது. அந்த 2.25 வச்சுக்கலாம். இந்த பக்கம் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 ஒரு 3.25 வச்சு மார்க் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். இந்த வெட்டையில் லைட்டாக இப்படி கிராஸாக வெட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த